Daily. Taste the Daily. பாசி படர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு இருந்த படிக்கட்டு வழுக்கி மாணவன் குளத்திற்குள் விழ தவறி விழுந்த மாணவனை காப்பாற்ற நினைத்த மற்ற 3 பேரும் அடுத்தடுத்து பலியான சம்பவத்தை கேட்கும்போது யாருக்கு தான் துக்கமாக இருக்காது. 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து பிராமண மாணவர்கள், குழந்தைகள் இந்த கோவிலுக்கு வேதம் படிக்க வருவது வழக்கம். அப்படி வேதம் படிக்க வருபவர்கள் தினமும் காலை கோவில் குளத்தில் புனித நீராடி பாராயணம் பாட வேண்டும் என்ற நிலையில் குளத்திற்கு புனித நீராட வந்த மாணவர்கள் 3 பேருக்குத்தான் மரணம் நிகழ்ந்துள்ளது. வேதம் படிக்க வந்த மாணவர்கள் 4 பேர் வழக்கம் போல சந்தியாவந்தனம் செய்வதற்காக கோவில் குளத்தில் இறங்கியதாக கூறப்படுகிறது. பாசி படர்ந்து இருந்த படிக்கட்டில் இருந்து வழுக்கி விழுந்த மாணவன் ஒருவன் குளத்திற்குள் தவறி விழுந்த நிலையில் மற்ற 3 பேரும் காப்பாற்ற நினைத்து குளத்திற்குள் குதித்ததாக சொல்லப்படுகிறது. முதலில் தவறி விழுந்த மாணவன் தானாக மேலே ஏறி தப்பித்து வந்துவிட்ட நிலையில் மற்ற 3 மாணவர்களும் நீச்சல் தெரியாமல் குளத்திற்குள்ளேயே மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த உயிர் பிழைத்த மாணவன் மேலே சென்று ஆட்களை அழைத்து வருவதற்குள் மாணவர்கள் 3 பேரும் நீருக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். பின்னர் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்து குளத்தில் கிடந்த 3 சடலங்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த ஆண்டு நிகழ்ந்த பலி சம்பவத்தை அடுத்து கோவில் குளத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை அறியாத மாணவர்கள் குளிக்க குளத்திற்குள் இறங்கியதாக கூறப்படுகிறது. குளிப்பதற்கு தடை இருக்கும் நிலையில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் அங்கு பாதுகாவலர்கள் யாருமே இல்லாதது கோவில் நிர்வாகம் மீது புகார் எழ காரணமாக மாறியிருக்கிறது. மேலும் கோவில் குளத்தை சரி செய்ய சொல்லி பலமுறை மனு கொடுத்தும் கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் பாசி படர்ந்த படிக்கட்டில் இருந்து மாணவர் வழுக்கி விட காரணமாக அமைந்திருக்கிறது. பாசி படர்ந்து சாக்கடை கலந்து துர்நாற்றம் வீசும் மோசமான லட்சணத்தில் புனித நீராடும் குளத்தை பராமரிப்பது பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் குளத்தில் துர்நாற்றம் அடிக்குது, கோயில் குளத்துக்கிட்ட யாராவது பக்தர்கள் காலை வச்சா வழுக்கி விழுது, இந்த மாதிரி பலமுறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் சார்பாகவும் பலமுறை மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்தா எவ்வித நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. இன்னைக்கு இவங்க எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு 3 அப்பாவிகள் 3 பேர் குழந்தைகள் பலியாகி இருக்காங்க. அது பலியாகிறதுக்கு காரணம் இந்த வீரராக கோயில் தேவஸ்தானம் தான் காரணம். இது தவிர்த்து கோவில் நிர்வாகத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதும் பக்தர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அமாவாசை நாட்கள்தான் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலின் சிறப்பு என்ற நிலையில் சிறப்பு நாளுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்க வசதி கூட செய்யவில்லை எனவும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கூட இல்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஜிஆர் கிட்ட நாங்கள் பலமுறை மனு கொடுத்துருக்கோம். இந்த கோயில் குளத்தை சீரமைக்க சொல்லி பலமுறை மனு கொடுத்துருக்கோம். ஜிஆர் எந்த வித நடவடிக்கை எடுக்காம அவர் வராரு, அவருடைய இஷ்டத்துக்கு போறாரு. இந்த கட்டிடம் தேவையில்லாத கட்டிடம், இந்த கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பக்தர்கள் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் விட்டு இந்த கட்டடத்தை தண்டத்தை கட்டி வச்சிருக்காங்க. இங்க பக்தர்கள் மழையில கஷ்டப்பட்ட வீடியோஸ்லாம் நான் வச்சிருக்கேன். என்ன கூட இதெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்னத்துக்கு இவங்க ட்ரஸ்ட் அக்கோப்பிலாமோட ட்ரஸ்ட்னு வச்சு பாரம்பரிய ட்ரஸ்ட்னு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில் நிர்வாகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க, வீரரகரையே ஏமாத்துறாங்க சார் இவங்க. கோவில் குளத்தை தூர்வார அறநிலையத்துறை தாமாக முன்வந்தாலும் கோவில் நிர்வாகம் முரண்டு பிடிப்பதால் சுத்தம் செய்ய முடியாத நிலையே நீடிக்கிறது. அதோடு கோவிலை சுற்றி மழைநீர் வடிகால் கட்டமைப்பும் போதிய அளவில் இல்லாத நிலையில் சின்ன மழை பெய்தாலே கோவில் முன்பு தண்ணீர் தேங்கி கழிவு நீரும் கலந்து கால் வைக்க முடியாத நிலை ஏற்படும் என புகாருக்கு மேல் புகார் அடுக்கப்படுகிறது. கோவில் நிர்வாகம் காட்டிய அலட்சியம் காரணமாக 3 உயிர்கள் பலியாகி இருக்கும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் கூட அளிக்காமல் மௌனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காத்தால வேதம் படிக்கிற பசங்க குளிக்க போகும்போது அங்க ஒரு பாதுகாப்பு வாட்ச்மேன் இருக்கணுமா இல்லையா? அப்ப கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுங்க? முன்ன மாதிரி கிடையாதுங்க. வீரராகவர் கோயில்ல நிர்வாகமே சரி கிடையாதுங்க. எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் சிறப்பு தரிசனம் என கூறி 100 ரூபாய் 200 ரூபாயை கட்டணமாக வசூலிக்கும் கோவில் நிர்வாகத்திடமிருந்து கோவிலை பறித்து இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே அந்த கோவிலுக்கு தினமும் வரும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.
இந்த நிலையில் சம்பவம் குறித்து கோயிலில் ஆய்வு செய்து விசாரணை நடத்திய அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா தடையை மீறி கோயில் குளத்திற்குள் குளிக்க அனுமதித்தது குறித்து நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்படும் என்றார். நோட்டீஸ் கொடுக்கணும் சார். அதுக்கு ஏன் அசாத்தியமா இருந்தீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்போம் சார். Taste the Daily.